வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் இந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருக்கையில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. என்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம ரேவதி. ரேவதியோட கோவத்தை பார்த்துட்டு ராஜராஜா ரொம்ப கவலையா இருக்காரு. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, அப்பா ரேவதி கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமே ரேவதியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த டிரைவர் சரியான திருடன். மகேஷை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு ரேவதியை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டான். இது தெரியாம அம்மாவும் இந்த டிரைவர் சொன்னது எல்லாத்தையுமே நம்பி இப்படி ரேவதிய அந்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க வேணும்னா பாருங்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டிரைவர் ராஜா வீட்டுல உள்ள சொத்து எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு நம்ம எல்லாரையுமே அனாதையா நடு தெருவுல விட போறான். நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க பாரு அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜா கோவமா நேரா ரோகிணிய பார்த்து, ரோகிணி தேவையில்லாம மாப்பிள்ளைய பத்தி இப்படி பேசாத, உனக்கு மாமா முறை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதோட ரோகிணி சொல்றாங்க, அப்பா இப்ப இவருக்காக என்னையுமே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ராஜராஜா சொல்றாரு, ரோகிணி உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால இந்த இடத்த விட்டு போ. தேவையில்லாம ரேவதி கிட்ட கண்டதையும் சொல்லி அவகிட்ட இன்னும் கோவத்தை தூண்டாம அவகிட்ட அன்பா பேசி சொல்லி புரிய வையும். இந்த டிரைவர் ராஜா எப்படி நல்லவர் அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அப்பா என்னால கண்டிப்பா முடியாது, நீங்க தேவையில்லாம என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு கார்த்தி நேரா ராஜராஜாவை பார்த்து, மாமா ஏன் மாமா இதெல்லாம்? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு டிரைவர், இங்க பாரு மாப்பிள்ள, அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நான் உங்களை விட்டு கொடுத்து பேசுவேனா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களும் என் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு ஒன்னும் தெரியல, அதான் இப்படி பேசுறா. இங்க பாருங்க மாப்பிள்ள, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா என் பொண்ணுகிட்ட நீங்க எப்படிப்பட்டவங்க யாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். அப்பயாவது ரேவதி ஒத்துக்கிறாளான்னு பாப்பமே. அப்ப எங்க போயிட போறா? ஒத்துக்கிட்டுதான் ஆவா. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்போதைக்கு ரேவதி என் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. நீங்க இப்படி சொல்றதுனால ஒருவேளை என் மேல இன்னும் ரொம்ப கோவப்பட்டு அத்தை கிட்ட போய் சொன்னா இது வேற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரும். அதனால நீங்க இப்போதைக்கு ரேவதி கிட்ட எதையும் சொல்ல வேணாம். சொல்ல வேண்டிய நேரம் வரும், அப்ப நான் சொல்லிக்கிறேன். சோ இது கேட்டதோட அந்த ராஜராஜாவும், ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றதும் சரிதான், என் பொண்ணு கிட்ட அப்படி யாருதான் என்ன சொன்னாங்கன்னே தெரியல. என் பொண்ணு அந்த அளவுக்கு உங்க மேல கோவமா இருக்கா. எனக்கு கேட்கும் பொழுது ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா சீக்கிரம் என் பொண்ணு உண்மையை புரிஞ்சுப்பான்னு நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணு கிடையாது. அவளுக்கு இப்போதைக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு ஒரு மாய தோற்றத்துல இருக்கா. அதனாலதான் அவ அப்படி கோவப்படுறாளே தவிர்த்து மத்தபடி உங்க மேல அவ கோவம் இல்ல. யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வச்சுதான் அவ உங்களை தப்பா கணிச்சிட்டா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரிங்க மாமா நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல நடக்க பிரச்சனைகளை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, சரியா? ராஜராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள நான் கவலைப்படல. ஆனா நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும்னு நம்பிக்கை இருக்கு. நான் சீக்கிரம் அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு ராஜராஜா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் இத நம்ம கார்த்தி இதை பார்த்துட்டு, மாமா ரொம்ப பாவம், எப்படியாவது குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காரு. நான் தான் எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. மயில் வாகனம் அந்த இடத்துக்கு நேரா கார்த்தியோட கையை பிடிச்சு, மாப்பிள்ள ஒரு வழியா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டு பாத்தீங்களா? கார்த்தி கேக்குறாரு, எந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துச்சு? இன்னும் அத்தைக்கு உண்மையே தெரியாது. நான் மட்டும் இந்த மாதிரி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டி இருக்கேன், இந்த வீட்டுல டிரைவரா நடிச்சு அப்படிங்கிறது அத்தைக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, ஒரு வழி பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்லயே நான் காலடி வைக்க முடியாத அளவுக்கு அத்தை என்ன துரத்தி அடிச்சிருவாங்க. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, அத்தை உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா வந்து நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது அத்தைக்கு தெரியும். அதனால நீ தான் இந்த வீட்டோட மருமகன். ஒருவேளை நீ பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பா வந்துட்டு அத்தை அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா இந்த வீட்ல இன்னும் நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தது ஒரு ஆளுக்கு தான் பிடிக்காது. அது யாருன்னா அந்த சந்திரா. அவங்கதான் கண்டிப்பா ஏதாவது ஒரு எசக்கு பசக்கா ஏதாவது ஒரு வேலையை பண்ணி உன்னையும் இந்த குடும்பத்தை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வாய்ப்பா ரேவதி வேற கிடைச்சுக்கிட்டா. ரேவதி கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவா. சோ அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கார்த்தி சொல்றாரு அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம ரேவதி கோவமா வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு தாலிய பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நேரா கண்ணாடிய பாத்துக்கிட்டே, ரேவதி நீ கவலைப்படாத, கண்டிப்பா இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது. உன் மனசுல துளி அளவு கூட அவன் மேல விருப்பம் இல்ல. இந்த கல்யாணமே ஒரு நாடக கல்யாணம். இந்த டிரைவர் ராஜா நாடகம் போட்டு திட்டம் போட்டு இந்த சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டான். ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டை அவன் எதுக்காக சுத்தி சுத்தி வந்தான் அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அதே நேரம் சந்திரா இந்த இடத்துக்கு வராங்க. சந்திரா நேரா ரேவதிய பார்த்து ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சந்திராவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. சந்திரா ரேவதிய பார்த்து, ரேவதி இந்த வீட்டுல உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறது நான் மட்டும்தான் ரேவதி. ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட சொன்னல, ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? அக்கா ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. அவளுக்கு அவ கௌரவம் தான் முக்கியம். அந்த பரமேஸ்வரியோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கௌரவத்துல கடைசியில உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, நீங்க மட்டும்தான் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த டிரைவர் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. ஆனா உங்களை நம்பாம இருந்துட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க சித்தி. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இப்ப கூட என்ன உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, சட்டப்படி ஒரே ஒரு விவாகரத்து பேப்பர், அப்புறம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க சித்தி, அம்மா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உன் லைஃப் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த கவலையும் இல்லாம அவன் கூட சந்தோஷமா இருக்கலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தை, சின்ன குழந்தை இருக்குல்ல தீபா, அவளையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வாழ வைக்கலாம். நீ வேணும்னா பாரு, இந்த டிரைவர் ராஜா கண்டிப்பா அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீ வேணா பாக்கதான் போற. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, நான் குழந்தைய போய் கூட்டிட்டு வருவேன், அதை கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு அவனுக்கு யாரு உரிமை கொடுத்தது? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இப்போதைக்கு அக்கா அந்த டிரைவர் பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால அந்த டிரைவர் என்ன சொன்னாலும் கேப்பா. உன் நிலைமைதான் என்ன ஆக போகுதோன்னு தெரியல ரேவதி, ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, என்ன மீறி அவனால என்ன பண்ண முடியும்? அம்மா வேணும்னா அந்த டிரைவர் ராஜாவுக்கு என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா அம்மா நினைச்சது என்னைக்குமே நடக்காது. நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் கண்டிப்பா இருப்பேன். அந்த டிரைவர் ராஜா எவ்வளவு ஈஸியா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவனுக்கு விவாகரத்து கொடுத்து அவனை இந்த வீட்டு விட்டு அனுப்பிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்ட்டு ரேவதி கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, ரேவதி, உங்க அம்மாவை மீறி எதுவும் பண்ண முடியுமா? அக்காவோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியுமில்ல. ரேவதி சொல்றாங்க, இன்னைக்கு என் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு எங்க அம்மாவும் ஒரு காரணம் தான். நான் அம்மா பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, இது போதும் ரேவதி, உனக்கு நல்ல லைஃப் அமையறதுக்கு நான் உறுதுணையா இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட, அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இந்த வீட்டுல என்னோட உணர்ச்சிய புரிஞ்சிருக்கீங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் உன்னை பெக்கலனாலும் நானும் உனக்கு அம்மா வாரிதான். சாமுண்டீசரி அக்கா அவ வந்துட்டு கௌரவம் கௌரவம்னு கடைசியில உன்னை யோசிக்காம விட்டுட்டா. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு கௌரவத்தை விட ஓ சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல லைஃப ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி சித்தி அப்படிங்கிறாங்க. அப்புறமா சந்திரா வெளியில வந்துட்டு, ரேவதி எங்க குழப்பமா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்துருவாளோ அப்படின்னு எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா அவ இப்ப நம்ம கையில இருக்கா. இத பத்தி நான் அவர்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ட்டு நேரா நம்ம சந்திரா வந்துட்டு சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இங்க இந்த டிரைவர் ராஜா ஏற்கனவே டிரைவரா இருந்தப்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணான். இப்ப எதுவும் அட்டகாசம் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவன் இப்ப சைலண்டா இருக்கான். ஏன்னா ரேவதி இப்ப நம்ம பக்கம். இந்த ரேவதி என்ன பண்ணா தெரியுமா? இது மாதிரி என்னால அந்த டிரைவர் ராஜா கூட வாழ முடியாது, சீக்கிரம் அவனுக்கும் எனக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டா.
அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, கல்யாண மேடையில உன்னை அசிங்கப்படுத்தினவா அவ, இதுக்கும் பாத்துக்கோ. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இப்ப அவ சாமுண்டீஸ்வரிய முழுசா வெறுக்கிறா. அதனால இனிமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இப்ப இந்த ரேவதியை வச்சுதான் இந்த சாமுண்டீஸ்வரியோட சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும். சிவனாண்டி சொல்றாரு, சரி, அங்க என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையுமே என்கிட்ட வரிசையா சொல்லு. இது கேட்டதும் சந்திராவும் சரிங்க, அடுத்தடுத்து நான் சொல்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இந்த ரேவதி இந்த ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்துருவாளோ அப்படிங்கிற பயத்துல இருந்தாங்க சந்திரா. ஆனா இப்ப டக்குன்னு ரேவதி இப்படி சொன்னதோட ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சந்திரா. இன்னொரு பக்கம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு ஜோதிடரோ வர சொல்றாங்க. அவர் வந்ததோட சந்திரா கேக்குறாங்க, அக்கா, எதுக்குக்கா இவரை வர சொல்லி இருக்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன சந்திரா இப்படி கேக்குற, 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணலாம்ல, அதுக்குதான். இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரோகிணியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோஹிணி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த கல்யாணத்துல ரேவதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, ஆனா நீங்க என்னமா சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றீங்க? அம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேவதிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க. அவளை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் பண்ணாதீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ ரோகிணி, தேவையில்லாம பேசாத. எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது எல்லாமே தெரியும். நீ எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என் பொண்ணுக்கு என்ன நல்லதோ அதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நான் பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரி எல்லாருமே என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ரோகிணி, தேவையில்லாம இதுல இடையில வராத. இதை கேட்டதும் ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அப்படி என்னம்மா ரோகிணி தப்பா கேட்டா? என் சைடு தானமா பேசினா. ஏமா உங்களுக்கு எங்களை கண்டா மட்டும் அவ்வளவு கோவம் வருது? எங்களை விட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு யாருன்னே தெரியாத இந்த டிரைவருக்கே என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமா. நீங்க கொஞ்சம் கூட எங்களை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அமைதியாயிரு. அப்பதான் சந்திரா கேக்குறாங்க, அக்கா, அப்படி என்ன ரேவதி தப்பா கேட்டுட்டா? இங்க பாருக்கா, இந்த கல்யாணமே அவளோட விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. நீ திடீர்னு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொன்னீன்னா அவளால ஏத்துக்க முடியுமா? ஏன்க்கா இப்படி பண்ற? சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா, பேசாத. நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்கு இந்த குடும்பத்தோட விஷயத்த பத்தி எதுவும் தெரியாது, அமைதியாயிரு. இது கேட்டதும் சந்திராவுக்கு செம அதிர்ச்சி. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா, என்னம்மா பேசுறீங்க சித்திய பார்த்து? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உனக்கு தெரியாது, அமைதியா இரு. நீ மட்டும் இந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பா உன்னோட லைஃப் இப்படித்தான் ஆகும். எப்படி சந்திரா இப்ப யாருமே இல்லாம அனாதையா இருக்காளோ அதே மாதிரிதான் நீயும் இருப்ப. இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, சித்தி விஷயத்துல நீங்க இப்படி பேசுனது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அக்கா, இத்தனை நாளும் நீ மட்டும் போதும் அப்படின்னு உன் பக்கத்திலேயே இருந்ததுக்கு எனக்கு நீ சரியான கூலி கொடுத்துட்டு அப்படின்ட்டு கோவமா போறாங்க. சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு, இங்க பாருங்க ஜோதிடரே, இதெல்லாம் கவனிக்காதீங்க, நீங்க நல்ல நேரத்தை பாருங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், இதெல்லாம் தேவையா? ரேவதிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, அதனால தயவு செஞ்சு இதை நிப்பாட்டுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க டிரைவர் ராஜா, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். இது எல்லாமே உங்களோட நல்லத்துக்காக மட்டும்தான். நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்ல, அப்பதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ரேவதி கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. இது கேட்டதும் மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, இங்க பாரு கார்த்தி, பொறுமையா இருப்பா. அப்புறமா சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள, சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தரமா பண்ணிருங்க. மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, எல்லாத்தையுமே நான் தரமா கவனிக்கிறேன். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மயில் வாகனத்துக்கு நேரா பரமேஸ்வரி போன் பண்றாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி என்ன பண்றீங்க? பாட்டி சொல்றாங்க, என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, கோவிலா போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன்ப்பா. சொல்லுப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி, கார்த்திக் ரேவதிக்கும் அத்தை சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, சாமுண்டீஸ்வரி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்கா. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சரி, எல்லா ஏற்பாடுகளையும் என்னதான் அத்தை பண்ண சொல்லியிருக்காங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க எந்த ஏற்பாடுகளும் பண்ண வேணாம், நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. இதை கேட்டதும் மயில்வாகனம் சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்றாரு. அப்புறமா
நம்ம ரேவதியையும் அந்த சந்திராவையும் காமிக்கிறாங்க. ரேவதி கோவமா மாடியில நிக்கும் பொழுது சந்திரா இங்கேருந்து போறாங்க. ரேவதி குழப்பத்திலையும் கோவத்திலையும் இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி பாத்தியா ரேவதி, அக்கா எப்படி பேசுறான்னு. இத்தனை வருஷமா இன்னைக்கு என்னைக்காவது அவ எதிர்த்து பேசிருக்காளா? ஆனா இப்ப பொசுக்குன்னு இப்படி என்ன எடுத்திருந்து பேசிட்டா. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாத மாதிரி பேசுறா. எனக்கு ரொம்ப கவலையாகிருச்சு தெரியுமா. அக்கா இந்த மாதிரி என்ன பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவ பேசினதை பார்த்தா அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த டிரைவர் ராஜா என்னை பத்தி என்னெல்லாம் சொன்னானோ தெரியல. இந்த டிரைவர் ராஜா அக்காக்காரி கிட்ட மகேஷ பத்தியும் மாயா பத்தியும் என்னென்னமோ சொல்லி இப்படி கெட்ட பேரு கொண்டுட்டு வந்து கடைசியில அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பாதுகாவலனா இருந்துகிட்டு இருக்கேன் நான் அக்காவுக்கு. ஆரம்பத்துல இருந்தே என்னையும் இதே மாதிரி விரட்டி அடிச்சுட்டு சொத்தையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக இப்படி அக்காவுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறான் பாத்தியா. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, யாரு என்ன சொன்னாலும் அம்மா கண்டிப்பா உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ரேவதி நான் ஆரம்பத்துல இருந்து இதைதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த டிரைவர் ராஜா வந்துட்டு நல்லவன் கிடையாது அப்படின்னு. ஆனா நீ நம்பிக்கிட்டு இருந்த. கடைசியில உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணா. இங்க பாரு, இதே மாதிரி கண்டிப்பா எனக்கும் அக்காவுக்கும் சண்டையை மூட்டி விடுவான். ஏன் நான் அந்த சிவனாண்டி கூட இன்னும் தொடர்புல இருக்கேன். தொடர்புல இருந்துகிட்டு சாமுண்டீஸ்வரி ஏன் அக்காவை பழி வாங்குறதுக்கு நானே திட்டம் போடுறேன் அப்படின்னு கூட அவன் சொல்லுவான். சோ இதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. அதனால நான் இந்த வீட்டை விட்டு இப்பயே போயிடுறேன். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சித்தி யாருக்காக நீங்க போகணும்னு சொல்றீங்க. இங்க பாருங்க சித்தி, நான் கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். அது கனவுல கூட நினைக்கவே நடக்காது. சித்தி இந்த வீட்டுல எனக்கு ஆதரவா இருக்கிறது நீங்க மட்டும்தான். அதனால நான் கண்டிப்பா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா நான் அம்மா கிட்ட சண்டை போடுவேன். நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது சித்தி அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி நீ என் மேல பாசமாவே இல்லை அப்படின்னு நினைச்சேன். நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன். ஆனா நீ இப்ப என் மேல ரொம்ப பாசமா இருக்க அப்படிங்கறதே எனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். கடைசியில இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, இந்த டிரைவர் ராஜா கூட என்ன நடந்தாலும் சரி, நான் அவன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன். அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மறு வேலை பாக்குறேன். அதுக்கு எனக்கு உங்களோட துணையும் வேணும். இது கேட்டதோட அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நம்ம மறு வேலை பார்ப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா ரேவதிக்கு தைரியம் சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.